வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொங்கு சட்டசபை அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இப்போது கரண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் போய்கிட்டு இருக்கு. யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை தான் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணனா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னா கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம். அதாவது மெஜாரிட்டியில் இப்போ யார் இருக்காங்களோ அவங்க இன்னொரு கட்சிக்கிட்ட ஆதரவு கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து இவங்க மெஜாரிட்டி தெரிவிச்சிட்டாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு ஆளுநர் ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க, ஒரு 1 மந்த்துக்கு. அந்த 1 மந்த்துக்குள்ளே இவங்களோட மெஜாரிட்டியை ஆளுநருக்கு தெரிவிக்கணும். அதே மாரி தெரிவிக்கலைன்னா சட்டசபைக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாத்தையும் அங்கே வர சொல்லி நீங்கள் யாருக்கு மெஜாரிட்டி தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதில் அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதுலேயும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா ஃபைனல் டிசிஷனாக ஒட்டுமொத்த நாடுமே பிரசிடென்ட் கைக்கு அப்படியே மாறிடும். பிரசிடென்ட் கைக்கு மாறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா 6 மாதத்துக்கு பிரசிடென்ட் தான் நம்ம நாட்டை ஆளுவாங்க. பை எலெக்ஷன் அவங்க தான் சூஸ் பண்ணி இந்த டேட்டில் பை எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 மாதத்துக்கு கழிச்சு தான் பை எலெக்ஷனும் வரும். அதுக்குள்ளே அதில் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நம்ம இதையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆளணும். சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருமே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. டோட்டலாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஆள்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதையும் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் பை எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றது தெரியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.